அந்த இடத்தை கடந்தால் கையினால், அரே என் மகனே, உன்னுடைய தகப்பன் பக்கத்தில் இல்லையே, உன் தகப்பன் என்னை இப்படி விட்டுவிட்டு சென்று விட்டானே, அவன் மட்டும் என்னோடு இருந்திருந்தால், அவன் என்னோட ஹயாத்தாக இருந்திருந்தால் உனக்கும் இப்படி ஒரு கோடி வாங்கி தருவானே அப்படின்னு இந்த பெண்மணி கவலைப்பட்டாள். வேற ஒண்ணுமே இந்த கவலைப்பட்டால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. 80 ஆண்டுகள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் பிரிச்சு வச்சிட்டான். அப்படி என்றால் தன் மகனுக்கு தருவது தடையல்ல, ஆனா எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி தருவதுதான் தடை, எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடப்பதுதான் தடை. யார சொல்லலாம், என் மகனை காணவில்லை என்று வந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது காணவில்லை, 2-3 நாளாவே இல்லைன்னு சொன்னார். அந்த நேரம் பார்த்து ஒருவர் வந்தார். யார சொல்லலாம், இவருடைய மகன் இந்த கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்த நான் பார்த்தேன், இந்த கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தார் நான் பார்த்தேன்னு சொன்னீங்க. நபி அவர்கள்ட்ட கூட சொல்லாம வேகமா இருந்துச்சு ஓடுனார். மகனை கூப்பிட உடனே நபி அவர்கள், இங்க வாப்பா, என்னப்பா வேகமா ஓடுற, இங்க வா, உன் மகன் அங்க விளையாடிட்டு இருக்காரு, சொன்னே போய் மகன் கூப்பிடுறதுக்கான போற, மகனே என்று கூப்பிட்டு விடாதே. அங்கே மகனுக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், நீ மகனே என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே இருக்கிற சின்னஞ்சிறுசுகள் எனக்கும் தகப்பன் இருந்திருந்தால் மகனே என்று சொல்வார்களே, எனக்கு தகப்பன் இல்லையே என்று வருத்தப்படலாம், வசனப்படலாம். எந்த உள்ளத்தையும் மோகினிப்படுத்தாதே, சென்று அமைதியாக அழைத்துக் கொண்டு போகணும். எனவே நான் எதையுமே வெளிப்படுத்தாதீர்கள், மறைத்து வையுங்கள். அந்த மறைத்து வைப்பதில் தான் எல்லா ஞாபகங்களும் நீடித்திருக்கும். இல்லை என்றால் நம்மை விட்டும் விலகிவிடும், நம்மை விட்டும் பிரிந்துவிடும். அல்லாஹ் இந்த ஊரை செழிப்பாக வைத்திருக்கிறார், எந்த நேரமும் செழிக்கும். எல்லா ஊர்களுமே சங்கடமான நேரத்திலும் கூட இந்த ஊர் செழிப்பான ஊராகவே என்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஆசான் பெருந்தகை எஸ்ஆர் ஷம்சுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லுவார்களாம். இந்த ஊருக்கு வறுமையே வராது, இந்த ஊருக்கு தண்ணீர் பஞ்சமே வராது, இந்த ஊருக்கு எந்த நெருக்கடியும் வராது. ஏனென்றால் இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் மதரசாவின் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து மகிழ்கிறார்கள். இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த ஊரில் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு வீட்டிலே அல்லாஹ் ரசூலை பற்றிய புகழாரம் பாடப்படுகிறது, நபியவர்களை பற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது. எனவே எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஊருக்கு எந்த கஷ்டமும் வராது என்பார்களாம். அவர்களின் துஆ நிச்சயம் உண்டு. அதனால நீங்க ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஒரு 11 ரொட்டி சுடுங்க. அந்த 11 ரொட்டிக்குள்ள உங்கள் ஆட முடிஞ்சா சக்கரை வைங்க, அல்லது ஏதேனும் கறி போன்றவங்களை வைங்க, சுருட்டுங்க. ஒவ்வொரு வாரமும் மிஸ்கின்களுக்கு நீங்க கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் மிஸ்கின்களுக்கு கொடுத்து பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி கொடுக்கின்ற நேரத்திலே சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அதை ஓதி அந்த ஒட்டில ஊதி கொடுத்து பாருங்க. வீடுகளில் வேலை பார்க்கக்கூடிய